ஹாய் ஹலோ வெல்கம் டு லெஜெண்டரி தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பென் 10 ப்ரெடேட்டர் ஆஃப் எர்த் பார்ட் 4 கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஸோ வளவளன்னு பேசாமல் இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாமா? உடனே ஒரு எரிக்கல் வருது. டைட்டா புடிச்சுக்கோங்க. Twice in one day. What are the odds? Oh, everyone okay? Put it this way. I don't think things are going to get much better. நான் இதை முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு பெண்ணே சொல்கிறான். எரிக்கல் விழுந்துச்சு. ஓகே, இப்போ என்ன ஃபைட் போடணுமா? ஆமாங்க, ஃபைட் போடணுங்க. எங்கள் ட்ரோன்லாம் வருது. ஓகே, புதுசாக கிடச்சி ஃபேன் போட்டு யூஸ் பண்ணுவோம். அவன் உருண்டு போகிறான் கைஸ், உருண்டு போகிறான். அதுதான் உரண்ட தலைங்கிறது. இவன் உருண்டு போகும்போது இருக்கிற மணலாம் சவர ஊற்றி போகிறான். மொத்தத்துக்கு தொம்முன்னு வேற கொடுக்குறான். இந்த லேசர் பீம் ஓட்டுறவங்க தான் கைஸ் கடுப்பேற்றுறானுங்க. ஆளாளுக்கு ஒரு மொபைலில் இருந்து லேசர் பீமை விட்டு நம்ம ஹெல்த்தை வேறு டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் இருக்குடா, ஐயோ சார்ஜ் வர முடிய போகுது. இது பட்டா குறைக்காடே என்னடா வந்துட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் வேலைக்கு ஆகாது. அடிக்கிறதுனா நம்ம 4 rounds தான் சரியாகும். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்பத்துல வந்துட்டு இருக்கீங்கடா. நீங்கள் இன்னைக்குள்ள வந்து முடிப்பானுங்களா? இந்த லெவல் முடிக்க ஃபைட்லேயே ஓடிடுமோ? என்னடா இப்படி ட்ரோனு ரைட்டு 6 மாதத்தில் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இருக்குடா, இதில் பட்டா குறைச்சி பாம்பு பக்கரி சார ஸ்பான் ஆகுறாங்க. இருங்கடா தூக்கி போட்டுருவோம் பார்த்துட்டு. அடுத்து மிகச் சென்றா ஒரு புதுசாக ஒரு அட்டாக்கு பேக் ஸ்பின் பர்ன் அவுட். இதை அப்கிரேட் பண்ணிக்கலாமா? 4 armsக்கு இவ்வளோக்கு ரெண்டுத்துக்கும் ஒன்றும் இல்லை. இதுக்கு பாடி இருக்கு. எக்ஸ்ப்ளரேட்டுக்கு அப்கிரேடே பண்ண வேண்டியது. ஏன்னா எக்ஸ்ப்ளரேட்டு யூஸே ஆக மாட்டேங்கிறான். அதனால் கேனன் போல்ட்டை வச்சுட்டு விளையாடுவோம். பாக்ஸு பாக்ஸு கள்ள குத்தி அடிக்கிறாங்க. என்ன இடத்துலேருந்தே உருண்டு போகிறான். ஆனால் கல்லை மட்டும் தூக்கி அடிக்கிறான். டி ரேங்க் தானே இப்போ. ஏ ரேங்க்கு எஸ் ரேங்க்லாம் வாங்க மாட்டேங்கிறேன். ஒரு நல்ல ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்குது. இப்போ போகலாமா அப்படின்னு. அதுக்கு ஒன்று வந்து இந்த மாதிரி குப்பை போட்டு போக முடியாது. சூப்பர் ஹீரோஸ் வந்து கிளீன் பண்ண மாட்டாங்க. அது அவங்களோட அடிமைகளோட வேலை தான். அது கிராண்ட்பா வந்து ஒழுங்கு முறையாதே கிளீன் பண்ணுறாங்க. இது எந்த ஒரு காமிக் புக்லேயும் நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லைன்ட்டு பண்ணி சொல்கிறேன். கடைசியில் இப்படி குப்பை போட்டு விட்டாங்களே. ஆனால் அவர் சொல்கிறதுலேயே ஒரு நியாயம் இருக்குது. அடுத்த சான் ஃப்ரான்சிஸ்கோவுக்கு போக போகிறோம். இது இப்போ நார்த் வெஸ்ட்டுக்கு போகிறோம். சவுத் வெஸ்ட்லேருந்து நார்த் வெஸ்ட்டுக்கு போயிட்டு இப்போ நான் சான் ஃப்ரான்சிஸ்கோவுக்கு போக போகிறோம். San Francisco. I remember the summer of love. The plumbers fought a whole phalanx of nitromancers down on Haight Street. We saved the city, and all those hippies could say was, "Oh, far out, man." Well, I'm looking forward to some peace of my own. I'm gonna check out the latest games at the arcade, tour the chocolate factory. What about the art museums, the bookstores, the shopping? Finally, a real vacation. ஒன்று வந்து மியூசியம்க்கு லைப்ரரிக்கெல்லாம் போக போகிறோம். Miss me, Tennyson? என்ன மிஸ் பண்ணிட்டேன் சார். இது திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம். Kevin 11? What's he doing here? அவன் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் நல்லா இல்லை தானே. It looks like he found a way out.
and brought back a few souvenirs with him. It's time to welcome him home. கூடவே நிறைய பேர் வருவாங்க. அப்ப அவனை வீட்டுக்கு வர வைப்போமா? என்னங்க புழு வருது? பச்சை கலர் புழு. கண்ணு என்ன ப்ளூ கலர்ல இருக்கு? ஓகே. ஆரம்பத்தில் எடுத்த உடனே சண்டையா? சண்டை வந்தாலே கொஞ்சம் முன்னாடிலாம் சண்டை வந்தால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது பாஸ் பேட்டில் கொடுங்கடா, அதை விட்டு இந்த மாதிரி பிள்ளைக்கா பசங்களெல்லாம் போட்டு சண்டை போட வைக்கிறீங்க. இவங்க அடித்து அந்தளவுக்கு ஒன்றும் டேமேஜும் பெருசாக கொடுக்க மாட்டேங்குது. இது பார்த்தா குறைச்சி இந்த பாம்பு பப்ஸ் வேறு பாம்பை போட்டு எனக்கு கடுப்பேற்றிட்டு இருக்காங்க. போடாங்கட்டு வாங்க. என்ன எத்தனை பேர் விட்டாங்க அதுக்குள்ள? வாங்கடா ஃபீல்டை உடச்சாச்சு கைஸ். இன்னும் கேனன் போல்ட்டோட இந்த இது வருது. ஓ, அதை யூஸ் பண்ணணுமாமா? கேனன் போல்ட் கேனன் போல்ட் கேட்டபோல்ட். என்ன வாயில் நுழையாது மாதிரி இருக்கு. இதில் போயிட்டு யூஸ் பண்ணணுமா? என்ன பண்ணணும் தலைவரே? காமிக்கிறேங்க கைஸ். ஓ அமுத்துறோம். ஓகே, இப்போ இங்கேருந்து போகணுமா? அச்சோ. கைஸ், மேலே சுமோஸ்ல மாதிரி கார்டு இருக்குது. நான் பார்த்துட்டேன். நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, ஆனால் நான் பார்த்துட்டேன். வேறு ஒரு சுமோஸ்ல மாதிரி கார்டு இருக்குது. வந்துட்டேன். ஆட அந்த சுமோஸ்ல மாதிரி கார்டுன்றதுக்குள்ளே என் உயிரே போய் ஒழுங்கா போடா. ஐயோ, கண்ட்ரோல்ஸ் வர மாதிரி இருக்கு. வந்து அவ்வளோதான். ஒரு சும்மா ஸ்லமர் கார்டு கரெக்ட் பண்ணியாச்சு. அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கூட அதை வச்சு சும்மா ஸ்லமர் கார்டு தான் எடுக்க முடியுமா? நல்ல வேலை, ஒரு அட்டாமிக் பவரா அட்டாக் பூஸ்ட்னு கன்சிடர் பண்ணிப்போம். அட்டாக் பூஸ்ட் கிடச்சிருக்கு. தூக்கி போடு. எவனா வாங்கடா. ஏறி மீட்டு போயிட்டே இருக்கண்டா. சும்மா சூறாவளி மாதிரி சுற்றி அடிப்பேன்டா. அவ்வளோதானா? நான் கூட பெருசாக இருக்கேன். ஏன்டா பவர் இல்லாத போதெல்லாம் கம்மியாக ஆளுங்க சமன் பண்ணுறீங்க? பவர் இல்லாத போது அதிகமான ஆளை சமன் பண்ணுறீங்க. பவர் இருக்கும்போது ஒருத்தனே சமன் பண்ண மாட்டேங்கிறாங்க. பாருங்கள், நம்ம மட்டும் கொசன்னு வர்றாங்க. ஆனால் இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் ஒரு அடிக்கே சுற்றுறது. ஆனால் இந்த ட்ரோன் செக்கமாக இருந்தால் அடிக்கிறது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அவ்வளோதானா? மறுபடியும் இங்கே ஒரு சண்டை. எத்தனை சண்டைலாம் கொடுப்பீங்க ஒரு லெவலுக்கு? இருடா பின்னாடி வந்து கொடுக்குறேன். ஏன்டா போடனுக்கு பின்னாடி இருந்து அடிக்கிறீங்க? இந்த வெண்டிங் அடித்து பவரை பேசுவாங்க. கிறிஸ்டல்ஸு, டிஎன்ஏ கிறிஸ்டலோ எனர்ஜி கிறிஸ்டலோ ஏதோ ஒரு கிறிஸ்டல் எடுத்துப்போம். ப்ரெஷர் பிளேட்டு. அப்போ இது இந்த வெயிட்டை தூக்கிட்டு அது மேலே வைக்கணும்னு நினைக்கிறேன். இப்படிக்க தள்ள முடியல. அப்போ என்ன பண்ணணும்? இப்படிக்கா வெளியே இழுத்துட்டு வந்து உள்ளே போடணும். அன்றைக்கும் மேலே ஒரு இது இருக்குதுன்னு நினைக்கிறேன், சும்மா ஸ்லமர் கார்டு. அது இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த கேனன் போல்ட் வந்து சும்மா ஸ்லமர் கார்ட்ஸ் எடுக்கொண்டு இதை வந்து சும்மா ஸ்லமர் கார்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னடா ஒன்றுமே காணோம்? ஏன் ஒன்றுமே கொடுக்காம எப்படி வச்சுக்கீங்க? டபுள் ஜம்ப் பண்ணி அடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க கைஸ். நான் என்ன பண்ணுறது? பார்த்த உடனே எதுவும் இல்லைன்னு நினச்சிட்டு போயிட்டேன். கேனன் போல்ட் நல்லா போகிறாப்புல. பரவாயில்ல, கேனன் போல்ட்டை வச்சுட்டு உருண்டு போயிடலாம் போல இருக்கு. ஆனால் என்ன சண்டைன்னு வந்தப்போ கொஞ்சம் பவர் இருக்க மாட்டேங்குது. ஆனால் கம்பேரிங் டு எக்ஸலரேட் ஓரளவுக்கு பவர் இருக்கு. அந்த எக்ஸலரேட் நான் ஸ்பீடுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் ஸ்பீடுக்கு கூட அதை யூஸ் பண்ண வேண்டாம்னு இருக்கேன். ஏன்னா கேனன் போல்ட்டு நல்லா உருண்டு போகிறான். பாருங்க
பாருங்க நல்லா உருண்டு போகிறேன் ஸ்பீடாக. அப்போ எதுக்கு நம்ம எக்ஸலேட்டர் XLR8 ஓகே அதை எதுக்கு எடுக்கணும்? இவங்க பாட்டுக்கு வந்துட்டே இருக்கானுங்க. என்ன மனுஷன் நினச்சிக்கலாட என்ன நினச்சிங்க? விடாமல் அவனுங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வரானுங்க. என்னமோ திருப்பதியில் லட்டு கொடுக்குற மாதிரி. ஆனால் 4 arms விளையாடுறது இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு நினைக்கல. பவர் அப் பண்ணி பார்ப்போம் இன்னும் 4 arms கொஞ்சம். இன்னும் அந்த பாயிண்ட்ஸ் கிடைக்கணும், கொஞ்சம் கிடைக்கும். அப்போ அப்கிரேட் பண்ணிடலாம் guys. இவனுங்களை அடித்தா கலெக்ட் ஆகிடுமா? கலெக்ட். என்னடா அங்கேருந்து இங்கே வரதுக்குள்ளே இன்னொரு எனிமியா? ரைட்டு. ஆனால் நான் பண்ணுறனோ இல்லையோ என்னை வச்சு நீங்கள் நல்லா பண்ணுறீங்கடா. அப்கிரேடு என்னது? ட்ரை பண்ண போகிறோம் கைஸ். ஓ வந்துட்டு பாக்ஸ் சொல்லுவோம். என்ன ஒரே மட்டும் நான் 4 பேரையும் அடிக்கிறான். கீழே அப்படியே தோகடிட்டு விழுகிறாங்க கைஸ். நல்லா இருக்கு. இந்த மாதிரி அட்டாக்கெல்லாம் புதுசு புதுசாக கொடுங்கடா. அதை விட்டு எப்போ பார்த்தாலும் பாக்ஸு ட்ரையாங்கிள் அப்படின்னு கொடுக்காதீங்க. பரவாயில்ல. ஆனால் குதிச்சு போகும்போது ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாகுது. இப்போ பாரு ஒரே ஸ்மேக்கு. இப்போ பாரு 2 பேர் ஸ்பாட் அவுட். ஓகே அடுத்த வேண்டா உங்களுக்கு அதே வேண்டா. ஒருத்தர் மட்டும்தான். அவ்வளோதான் போயிடலாம். ப்ரெஷர் பிளேட்டு வெயிட்டு அப்படின்னு என்ன பண்ணணும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்னென்னா 4 arms எடுத்துகிட்டு வர வேண்டியதுதான். தலை அவ்வளோதான். இப்போ அதுக்கு மேலே நின்றுட்டோன்னா ஓப்பன் ஆகிடும். ஏய் புரிஞ்சு போச்சு. எக்ஸலேட்டர் எடுத்துடணும். இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம எக்ஸலேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகே இங்கே என்ன பட்டன் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓ கேன் போட்டு யூஸ் பண்ணணும். சர்றா ஈஸி பீஸி லெமன் ஸ்குவீஸி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு ஸ்ட்ரைடாக நிற்கணும். என்னது கீழே ஆடகாய்ஸ் இங்கே ஒரு சீக்ரெட் வச்சுருக்காங்க. சும்மா சொல்ல காலையில் இருக்கணும்னு பார்த்தா இங்கே என்ன எனிமிஸ் இருக்காங்க. எனிமிஸ் எல்லாம் இருக்காங்கன்னு நினச்சதுன்னு திரும்பி வந்திருக்கவே மாட்டேன். ஏதோ அங்கே அந்த எல்லோ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா சும்மா சொல்ல கால் கொடுப்பாங்கன்னு நினச்சி வந்தேன். ஆமாம் இப்போ நான் எப்படி போவேன்? எப்படியா கூட்டு வந்து இறக்கி விட்டுருக்கீங்க? நான் எப்படா போவேன் வீட்டுக்கு? ஐ மீன் அந்த ரோட்டுக்கு. ஐயோ நல்லா வசம் வந்து மாறிட்டோமா. இங்கே ஒரு வழி இருக்குது கைஸ். இது மேலே ஏறி குதிச்சு. என்ன இங்கே பாயிண்ட் இல்லை? இங்கே முன்னாடி பாயிண்ட் இல்லைல்ல? இப்போ எப்படி? சும்மா சொன்ன காடு ஸ்பான் ஆயிடுச்சு. எப்படியெல்லாம் வச்சுருக்கானுங்க இவனுங்க. வாங்கடா உங்களுக்கெல்லாம் ஒரு பவர் ஃப்ளாப் போட்டால் தான் சரியாகும். மறுபடியும் இந்த தடவை கீழே இருக்கான்னு பார்த்துட்டே போகணும். நத்திங் இயர். ஸோ நம்ம போயிடலாம். இவங்க வெல்கேஸோட அடியாள். இவனை காற்றுல படுத்தேன். ஜெட் பேக் வச்சுருக்கியா? நில்றா. ஏரில் இருந்துக்கிட்டு அடிக்கணுமா இவன்? இவன் எப்படி அட்டாக் பண்ணுவான்னு இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. பாம்பு போடுறாங்க. அட பாவி பாம்பு பத்திரியாத நீ. ஒருத்தன் பார்த்தா ஒருத்தர் 2 பேர் வந்தது பத்தலன்ட்டு 3 பேரா வரானுங்க. அடுத்த 4 பேரா? ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறவனை அழிச்சிட்டா நமக்கு கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அவன் தான் பாம்பு போட்டிருக்கான். கீழே வந்துட்டானா அதுக்கப்புறம் பாம்பு போட மாட்டேங்கிறேங்க. என்ன ஆகுது? நான் எதுவும் பண்ணல. அவனை பண்ணி செத்துட்டான். ரைட்டு. கைஸ் கீழே நிறுத்து. பரவாயில்ல, செத்தது ஒரு நல்லது தான். கரண்ட் போல்ட்டேங்க கீழே குச்சி போகும்.
என்ன கைஸ் உடையுது? ட்ரோன பிஸ்டல். ஓகே கரெக்டாக நின்று போயிடலாம். அவ்வளோதான் கைஸ். என்ன இங்கே பாலம் இல்லை? ஓ எங்கே இருக்கீங்க? பார்த்து இடிஞ்சு விழுது கைஸ். சீக்கிரமாக போயாகணும். அடுத்து இங்கே ஒரு பாலமா? என்னடா இப்படி பாலமாக வச்சு விட்ருக்கீங்க? பார்த்தா குறைச்சிங்க என்ன ட்ரக்கெல்லாம் இருக்குது. பாம்பு புதுசு எல்லாம் எப்படியாவது முடிச்சு விடணும். அப்கிரேட் ஏதாவது புதுசாக வந்தால் நல்லாயிருக்கும். இருக்கா சாவுடா சாவுடா. என்ன கொஞ்சம் வந்துட்டே இருக்காருங்க. டே கொஞ்சம் கம்மியாக ஸ்பான் ஆகுங்கடா. எத்தனை பேர்னா வந்து இருப்பிட்டே பண்ணுவீங்க. இது இவ்வளோ நேரம் போனா கீழே. என்னடா முதுகுலயே அடிச்சுட்டு காம்பத்தில் வந்து போடனுக்கு பின்னாடி இருந்தேன். என்னடா உனக்கு அப்படி அவசரம்? இருடா மறுபடியும் ஒரு பி ரேங்க்கு. What are you doing? For someone supposedly so smart, you say a ridiculous amount of stupid things. Well, while you were busy causing the world's biggest traffic jam, Kevin bolted into the forest and Grandpa went after him. Somehow I get the feeling that means I'm about to get splinters. அப்படின்னா நம்ம இவ்வளோ நேரம் இவங்களை போட்டு முத்துனதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சா? அடக்கடவுளே. சரி விடுங்க கைஸ். வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜெகஜம். அதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ராஸில் போயிட்டு நியூ மூவி கிளிப்னு ஒன்று ஆட் ஆகிருக்காமா, அது போய் பார்ப்போம். மூவிஸ் படம் கட்ட போகிறீங்களா? என்ன படம்? ஏலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்படி பார்த்தா ஹீட் பிளாஸ்ட்டுக்கு 4 ஆம்ஸுக்கு அதுக்காக வரவே இல்லை. இதுக்கு மட்டும் காமிக்கிறாங்க. என்ன கதையோ தெரியல. ஒருவேளை சும்மா ஸ்லாமர் கார்டு 3 கலெக்ட் பண்ணால் தான் அன்லாக் ஆகுமோ தெரியலையே. இங்கே என்னமோ சீக்ரெட் கோடெல்லாம் இருக்குது. என்னென்னமோ போட்டு விடுவான். இன்வேலிட் கோடா? என்ன இன்வேலிட் கோடுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ப்ளீஸ் வெயிட்டுங்கிறீங்க பாருங்க. அடுத்து லம்பர் மில்லுன்னு இருக்குது. அது அடுத்த பாட்டில் பார்ப்போம் கைஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.